ஸோ அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் ரோட் டு 1000 ELO on chess.com. ஸோ கிட்டத்தட்ட நம்ம 862 ரேட்டிங் வந்துட்டோம். கிட்டத்தட்ட இன்னும் 1 or 2 டேஸில் நம்ம 1000 ரீச் பண்ணிவிடுவோம். இன்றைக்கி ஆக்சுவலாக டே 9. ஸோ டே 8ல் பார்த்துருப்பீங்க. அதே போல் இடையில் நான் ஒரு 2-3 வீக்ஸ் கிட்ட நான் வீடியோ அப்டேட் பண்ணல. அதுக்கு ரீசன் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். பட் சில பேர் அதை ஆக்சுவலாக நோட் பண்ணலை போல இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி முக்கியமான டோர்னமெண்ட் வந்தால் நம்மளுடைய ரேட்டிங் சீரீஸை ஸ்டாப் பண்ணிவிட்டு கரண்ட் ஈவெண்ட்ஸ் பேசுகிறதா நம்ம சொல்லியிருந்தோம். அதுதான் பண்ணிகிட்ருந்தோம். பட் இப்போது வி ஆர் பேக். ஸோ எல்லாமே முடிஞ்சிச்சு. கேண்டிடேட்ஸ் வி ஆர் பேக் டு அவர் ரோட் டு 2300 சீரீஸ் அண்ட் ஹவு டு ரீச் 1000 ELO. அண்ட் ஒன்ஸ் நம்ம 1000 ELO ரீச் பண்ணதுக்கப்புறம் அடுத்து 1200 அண்ட் தென் 1400 லைக் தட் 200 ரேட்டிங் டிஃப்ரென்ஸ் வச்சு நம்ம மேலே போவோம். இன்றைக்கி நம்ம டே 9ஓட கேமை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்ட் இன்னொரு ஃபீட்பேக் என்ன நான் நோட் பண்ணேன் அப்படின்னா, முன்னாடி நான் டே 2, 3 ஆடும்போது 15 ஆர் டே 1ல் ஆடும்போது 15-10 வச்சு ஆடிட்டுருந்தேன். அப்போ 10+0 ஆடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் போட்டிருந்தீங்க. இப்போ நான் 10+0 ஆடிட்டுருக்கேன், 15+10 ஆடுங்கன்னு சொல்லி கமெண்ட் போட்டுட்ருக்கீங்க. அதனால் எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் எப்போவுமே 15-10 வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் ஃபார் டே 9. ஸோ 862ல் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ 15-10 வைக்கிறதுனால ஒரு கேமோ அல்லது 2 கேமோ தான் நம்ம ஆட முடியும். முன்ன மாதிரி 3-4 கேம்ஸ் ஆட முடியாது. அண்டு ஆப்போனன்ஸும் பார்த்திங்கன்னா நம்ம ஃபீட்பேக்கில் வந்த மாதிரி கொஞ்சம் பெட்டராக ப்ளே பண்ணுவாங்கன்றது தான். அமெரிக்கன் சாபர் லெட்ஸ் கோ E4 A6 செயின்ட் ஜார்ஜ் டிஃபென்ஸ் ஆடுறாரு. ஓகே, பண்ணட்டும். நம்ம சென்டரை எடுத்துக்கலாம் இப்போதைக்கு. ஓகே, இப்போ என்னென்னா சின்னதாக ஒரு ட்ராப் செட்டப் பண்ணுறாரு. ட்ராப் என்னென்னா நைட் C3, பிஷப் B7, நைட் F3, பான் டு B4. ஸோ நைட்டை கிக் பண்ணிவிட்டு இந்த பானை வின் பண்ண பார்க்குறாரு. ஸோ இங்கே நம்ம டேரெக்டாக C4 கூட விளையாடலாம். ஸோ அதுக்கப்புறம் நைட் C3 ரொம்ப லாஜிக்கலாக இருக்கலாம். அல்லது நம்ம நைட் F3 டெவலப் பண்ணலாம். பட் ஒன் வே த அதர் வே he is going to put the bishop on B7 and put pressure on E4. ஸோ இதுதான் விஷயம். நான் என்ன பண்ணுறேன், C4 விளையாடுறேன். ஏன்னா அவரே தேவையில்லாத பான்லாம் மூவ் பண்ணுறாரு. நம்ம டெவலப்மெண்ட்க்கு ஹெல்ப் பண்ணுற பான் மூவ் ஏன் நம்ம பண்ணக்கூடாது? கண்டிப்பாக பண்ணலாம். அவர் பிஷப் B7 போட்டார்னா தென் குயின் C2 விளையாடலாம் நம்ம. ஸோ ஒன்றும் இஷ்யூ கிடையாது. அல்லது நம்ம பானை மேலே கூட போட்டுட்டு பிஷப்பை ஷன் பண்ணி விட்டுடலாம். ஸோ என்னென்னா இங்கே நம்ம நைட் C3 டெவலப் பண்ண முடியாது. அதே தான் கிட்டத்தட்ட ட்ரான்ஸ்பொசிஷன். அதே போல் பிஷப் D3 ஆட முடியாது. ஏன்னா டேக் பண்ணதுக்கப்புறம் தென் பிஷப் ஓவர்லோட் ஆகும். ஸோ அதனால் இந்த பானுக்கு ஒன்று பான் டிஃபென்ஸ் கொடுக்கணும், அப்படிலாம் பானை சென்டரில் போடணும். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பானை மேலே ஏற்றிக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஆமாம், வேறு எதுவும் வழி இல்லை நமக்கு. ஸோ C4 இஸ் ப்ரீ மெச்சூர்ட். அது இப்போ ரியலைஸ் பண்ண முடியுது என்னால். ஒரு டெவலப்பிங் மூவ் முன்னாடியே பண்ணியிருந்துருக்கலான்றதான். அல்லது நீங்கள் F3 கூட ஆடலாம். F3 E5 பான் D5 ஆர் பான் D6 C5 எல்லாமே ஓகே தான். லெட்ஸ் கோ F3. என்னங்க நீங்கள் பிரின்சிபல் படி விளையாடலையே அப்படிங்கிற மாதிரி தோணும். பட் இது மாதிரி விளையாடலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ கீப் தி சென்டர் இன்டாக்ட். எப்போல்லாம் ஒரு சென்டர் சேலஞ்ச் பண்ணுறாரோ அப்போ அந்த பான் அட்வான்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான். நெக்ஸ்ட்டு நான் A4மே நான் ஆடலான் இருக்கேன். ஒன்று வெட்டு இல்லைனா முன்னாடி வா. ஸோ தட் நம்ம ஏதாவது ஒரு டெசிஷன் எடுக்கலாம். முன்னாடியே வந்துட்டார். ஓகேவா? அடுத்து A5 வரலாம். நைட்டு நேச்சுரல் ஸ்கொயரில் டெவலப் பண்ண விடாமல் தடுக்கிறாரு. ஸோ சரி, ஓகே. நம்ம பிளான் என்ன அப்படின்னா கிங் சைட் டெவலப்மெண்ட் தான். கிங் சைடில் டெவலப் பண்ணணும் அப்படின்னா நம்ம நைட் E2 போடலாம். அதுக்கப்புறம் G3 F4 உள்ளே வரலாம். அல்லது பிஷப் D3 டெவலப் பண்ணலாம். எப்படி வசதின்னு நம்ம தான் முடிவு பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், பிஷப்பே டெவலப் பண்ணுறேன். பிஷப் டு D3. சவுண்டு வர மாட்டேங்குது. பிஷப் D3 ஆடி இருக்கோம். ஸோ அவரோட டெவலப்பிங் மூவ்னு பார்த்தா நிறையா இருக்குது. அவர் இன்னமும் கிங் சைட் டெவலப்மெண்ட் எதையுமே கண்டுக்கவே இல்லை. ப்ராப்ளி அவர் செகண்ட் பிஷப்பை ஃபேன் ஷாட் அப் பண்ணுறதா கரெக்டாக இருக்கும்னு எனக்கு தோணுது. ஓகே, E6 போட்டிருக்கிறாரு. ஸோ பிஷப்
இங்கே ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ பானுக்கு டிஃபென்ஸ் ப்ளஸ் பிஷப் E7 ஐடியா. நைட் F6 மோஸ்ட்லி அவர் ஆட முடியாது. ஏன்னா நம்ம பான் அட்வான்ஸ் பண்ணலாம். ஸோ F3 இருக்கிறதுனால பிஷப்போட பிரச்சனை வராது. ஸோ லெட்ஸ் கோ நைட் டு E2. ஸோ நைட் வந்து நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம். ஒரு நைட்டு டெவலப் பண்ண முடியாது. ஸோ இப்போது என்ன சிக்கல் அப்படின்னா, நான் இங்கே அட்வான்ஸ் பண்ணனா நைட் எங்கே போகும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்க்கணும். ஆக்சுவலாக நைட் வீட்டுக்கு தான் போகணும். ஏன்னா முன்னாடி வர முடியாது. தேங்க்ஸ் டு அவர் அட்வான்ஸ்டு சி பான். ஸோ நமக்கு ஸ்பேஸ் இருக்கிறதுனால இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் தான் இது. சரி, இந்த பக்கம் எங்கேயாவது போகலாமா? ப்ராபப்ளி H5 வந்து போகலாம். பட் H5 வந்து பெருசாக உங்களுக்கு எதுவும் யூஸ் இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. H5க்கு அப்புறம் நம்ம நைட் F4, நைட் G3 ஆட முடியாது. இப்போ ஒன்று பண்ணுவோம். ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணிவிடுவோம். அந்த த்ரெட்டை வச்சுக்கலாம். ஆனால் D6 போட்டார்னா நம்ம E5 ஆட முடியாது. சரி, ஓகே. இட்ஸ் அ டைனமிக் அட்வான்டேஜ். வேணால் நம்ம இப்போவே அதை ரியலைஸ் பண்ணணும். இல்லைனா டைம் லாஸ் ஆகிடும். டைம் போயிடும். ஸோ இனிஷியேட்டிவ் அப்படிங்கிற விஷயம் அல்லது வந்து இந்த மாதிரி டெவலப்பிங் அட்வான்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெம்ப்ரவரி அட்வான்டேஜ் தான். ஓகேங்களா? ஸோ டெம்ப்ரவரி அட்வான்டேஜ் வந்து நம்ம வந்து உடனே அதை ரியலைஸ் பண்ணலை அப்படின்னா அது கொஞ்சம் நேரத்தில் போயிடும். உங்கள் ஆப்போனண்ட் வந்து அதை சரி பண்ணிவிடுவாங்க. அதே போல் இப்போ இன்னொரு விஷயம் நான் பண்ணணும். செட்டிங்ஸ் மட்டும் மாற்றிக்கிறேன். ப்ளேயில் போயிட்டு லைவ் கன்ஃபார்ம் மூவ்ஸ். ஸோ இது வந்து இல்லாமல் இருக்கிறதுனால நிறைய டைம் ப்ரீ மூவ் பண்ணி ஆர் ஸ்கொயர்ஸை மிஸ்டச் பண்ணி பிரச்சனை ஆகிட்டுருக்கு. இஸ் திஸ் அ நைட் ட்ராப்? ஆனால் குயின் ஷேக் இருக்குல்ல. ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், கேசலுக்கு அப்புறம் வாட் ஓகே கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்ல, மறந்துட்டேன். ஸோ இப்போ என்னென்னா இப்போ நான் G4 வந்து ரொம்ப சூப்பரான மூவ் மாதிரி நமக்கு தெரியுது. ஆனால் பிரச்சனை என்னென்னா இந்த செக் இருக்குது. ஓகேங்களா? இதே பிஷப் நான் டெவலப் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மூவ் ஆட முடியும். ஏன்னா பிஷப் F2 இருக்குது. ஸோ நைட்டுமே இந்த ஸ்கொயரை கவர் பண்ணிட்டு தான் இருக்குது. எந்த ட்ரிக்கும் இங்கே வராது G3ல. ஆனால் இப்போ நம்ம அதை பண்ண முடியாது. ஸோ கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா G4 இஸ் அ பிக் த்ரெட். நைட்டுக்கு எஸ்கேப் ஸ்கொயர் கிடையாது. நைட் வில் பி ட்ராப்ட். ஸோ நம்ம நைட்டு H5 வரும்போது இது வந்து நம்ம யோசனை பண்ணியிருக்கணும் அவரை. சரி, ஓகே, லெட்ஸ் கேன்சல். கன்ஃபர்மேஷன் கேட்குது. கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டேன். ஸோ இனிமேல் அந்த மிஸ்கிளிக் ப்ராப்ளம் இனிமேல் வரவே வராது. நம்மளே ஏதாவது வேணும்னே பண்ணால் தான் உண்டு. ஓகேங்களா? ஸோ உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது? நிறையா பாசிட்டிவான கமெண்ட்ஸ் நான் நிறையா பார்த்துட்ருக்கேன். அண்ட் சில பேர் வந்து இன்னும் என்னால் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டுருக்கீங்க. பட் இந்த வீடியோலாம் என்ன மாதிரி மிஸ்டேக் பண்ணுறாங்க அந்த லெவலுன்றதை பாருங்கள். அந்த மிஸ்டேக்கை நீங்கள் அவாய்ட் பண்ணால் மட்டும் போதும். நீங்கள் பெருசாக புதுசாக லேர்ன் பண்ணணுமே கிடையாது. அந்த மிஸ்டேக்கை நீங்கள் இந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் என்ன மிஸ்டேக் பண்ணுறாங்களோ அதை நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ அதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஜம்ப் கொடுக்கும் உங்கள் ரேட்டிங்கில். ரெண்டாவது டாக்டிஸ் சால்வ் பண்ணுங்கள். நம்ம லெவலில் வந்து பார்த்திங்கன்னா டாக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப் டு 2000, 2300 வரைக்குமே டாக்டிஸ் ரொம்ப முக்கியம். டாப் லெவல்லையும் முக்கியம். பட் இங்கே அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் டாக்டிஸ் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் நிறையா விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக பார்க்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஹி கிரியேட்ஸ் அன் எஸ்கேப் ஸ்கொயர் ஃபார் த நைட். பட் ஸ்டில் நம்ம இப்போ அந்த நைட்டை கிக் பண்ணணும்னு நினச்சோம் அப்படின்னா பண்ணலாம். இல்லை நம்ம டெவலப்பிங் மூவ் ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் அதுவும் பண்ணலாம். இந்த ஸ்கொயரில் நைட் வந்தால் சூப்பராக இருக்கும்ல. ஆனால் அவர் D5 போட்டார்னா ஆம்பசாம் பண்ணுவோம். பான் டேக்ஸ் அண்ட் ஸ்டில் த நைட் வில் பி சென்ட்ரலைஸ்ட். ரெடி டு ப்ளே நைட் F6 பான் G5க்கு அப்புறம் ஆர் பான் G4க்கு அப்புறம். சரி, இது எப்படி நீங்கள் இந்த இடத்துக்கு இந்த நைட் வந்தால் நல்லாயிருக்கும் நீங்கள் முடிவு பண்ணீங்க அப்படின்னு என்ன சிம்பிளாக கேட்டிங்கன்னா, இந்த ஸ்கொயர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்கொயர். ஆக்சுவலாக நம்ம தான் அது கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கோம் 2 டைம்ஸ். அதுவும் இன்க்ளூடிங் எ பான் மூவ், கரெக்டுங்களா? ஆர் இன்க்ளூடிங் த பான். இப்போ அந்த ஸ்கொயரில் ஒரு சப்போஸ் D5 பானோ இல்லை F5 பானோ இருந்தால் நம்ம அதை பற்றி யோசிக்க தேவையில்லை. இப்போ அவர் D5 போட்டாலுமே நான் என்ன சொன்னேன், ஆம்பசான் பண்ணலாம்னு சொன்னேன். அப்படி ஆம்பசான் பண்ணும்போது இந்த பான் வந்து வீக் ஆகலாம் அல்லது ஃபைல் ஓப்பன் ஆகலாம். பட் நைட் இஸ் கார்டிங் தட் ஸ்கொயர். அப்படி பார்க்கும்போது நைட்டை சென்ட்ரலைஸ் பண்ணுறது ரொம்ப ஒரு முக்கியமான மூவாக இருக்கலாம். ஆனால் ஆம்பசான் பண்ணிட்டோம் அப்படின்னா நைட் கேனாட் ஜம்ப் ஆன் F6. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டெவலப்பிங். இந்த பிஷப்புக்கு ஸ்கோப் பெருசாக கிடையாது. அதனால் இந்த பிஷப்பை மறைக்கிறதுனால எந்த இஷ்யூவும் கிடையாது. நீங்கள் கேட்கலாம் இல்லையா, ஏங்க அந்த பிஷப் மறைக்கிறீங்க? நோ இஷ்யூஸ். ஸோ லெட்ஸ் வெயிட். இஷ்யூ இருக்குது. இல்லை சாரி ஃபார் த கன்ஃபியூஷன்.
இஷ்யூ இருக்குது, ஆனால் இல்லை. எப்படின்னு பார்த்தா நைட் D2 வில் பிளாக் த பிஷப். ஆனால் இங்கே நான் நினச்சேன் இந்த ஸ்கொயர் வந்து கண்ட்ரோலில் இல்லைன்னு சொல்லிட்டேன். ஏன்னா நைட்டு உள்ளே ஜம்ப் பண்ணிவிடுவார் உள்ள இமீடியட்டாக. அண்ட் தென் பெருசாக ஸ்கோப் இல்லைன்னு வைங்களேன். எனிவே நான் வந்து ட்ரேட் பண்ணுற மாதிரி ஆகும். பட் இப்போ அவர் பண்ணவே முடியாது, ஃப்ரீ பீஸ் ஆகிடும். ஸோ லெட்ஸ் கோ நைட் D2. நைட் டு D2 அண்ட் தென் கன்ஃபர்மேஷன். அது நைட் டு D2 வச்சுட்டு நான் வேறு எதாவது பண்ணேன்னா மூவ் திரும்ப பேக் வந்துடும். அதான் நடந்தது. ஐ எம் த்ரெட்னிங் டு பிளே நைட் டு E4. இட்ஸ் நாட் அ பிக் த்ரெட், ஐ வுட் சே. இப்போ அவர் பிஷப்பை கொடுத்துட்டாருன்னா ஐல் பி மோர் தென் ஹாப்பி. ஏன்னா பிஷப் பேர் பற்றின அட்வான்டேஜ் நமக்கு எல்லாமே தெரியும். ஸோ பொசிஷன் வந்து ஓப்பன் ஆகணும். அப்போ நம்ம ஸ்ட்ராட்டஜியை அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கணும். ஸோ சென்டரை வந்து கிளியர் பண்ணணும், இல்லைனா ஒர்க் பண்ணுறதுக்கு லைன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணணும். எனக்கு என்னமோ இந்த பொசிஷன் வந்து க்ளோஸ்டு பொசிஷன், க்ளோஸ்டாகவே இருக்கும் அப்படிங்கிறது என்னோடய கணிப்பு. அதனால் பிஷப்பை கூட நான் வந்து முதல்ல ட்ரேட் பண்ணலாம். ஏன்னா இருக்கிறதுலே ஒரு பெஸ்ட்டு பீஸ் பிளாக்குக்கு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பீஸ் தான். ஏன்னா வேறு எந்த பீஸும் கேமில் கான்ட்ரிபியூட் பண்ணலை. இப்போ இருந்த ஒரு பீஸும் ஓட்டார் எடுத்துன்னு தலைவர். ஸோ லெட்ஸ் கோ நைட் டு E4. பட் ஓகே, கன்ஃபர்மேஷன். நைட் டு E4. ஸோ த்ரெட்னிங் டு பிளே நைட் F6 செக்கு, கிங் E7 அண்ட் தென் பிஷப் டு G5. டபுள் செக் த்ரெட்ஸ்லாம் இருக்குது. பட் யூஸ்ஃபுல்லாக இருக்குமா? டபுள் செக் இங்கே போனால் யூஸ்ஃபுல்லாக இருக்குமா? இல்லை ஏதாவது டிஸ்கவர்ட் அட்டாக் பண்ண முடியுமா? ஸோ ஓகே, பார்ப்போம். ஸோ ஒரு ஸ்கொயரில் ஒரு ஒரு பீஸை கொண்டு போய் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இமீடியட்டாக கிக் பண்ண முடியுமா பார்த்துக்கோங்க. பண்ண முடியல அப்படின்னா அதுக்கு பிளான் போடுங்க. இப்போ நிறைய பேர் வந்து கேல்குலேஷனை பற்றி பேசிகிட்டு இருப்போம் நம்ம. ஏய், he says I have got a square. நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் உங்கள் கேஸ்லிங் ரைட்ஸ் இப்போ போயிடும். அல்லது இப்போ ஒரு ட்ரிக் பண்ணலாம். ஆக்சுவலாக என்ன ட்ரிக் அப்படின்னா பிஷப் டு G5 விளையாடலாம். பிஷப் E7 ஆடினா நைட் இங்கே செக் வைக்கலாம். அண்ட் தென் இஃப் கிங் மூவ்ஸ் ஹியர், pawn to G4 and then bishop H6 is checkmate. Wow. எஸ், செக்மேட் பண்ண வாய்ப்பு இருக்குது. பட் இது எல்லாத்துக்கும் அவர் ஒத்துப்பாரான்றது நமக்கு தெரியாது இல்லையா? இப்போ நான் கிக் பண்ணுறேன்னு வைங்களேன், பான் G4 போட்டு கிக் பண்ணுறேன்னு வைங்க, நைட் E7 போயிட்டானா நைட் F6 டைரெக்டாக செக்மேட்டு. ஸோ கிக் பண்ணும்போது நைட் G7 தான் போவார். நைட் செக்கு, கிங் E7, அல்லது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பிஷப் G5 போட்டோம் அப்படின்னா இங்கே வருவார். ஆனால் அதில் ஃபோர்த் த்ரெட்டும் இருக்குது. பிஷப் G5, பிஷப் E7, நைட் செக்கு. சரி, ஓகே. இது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது எனக்கு இந்த பிஷப் G5 மூவ். பெஸ்ட் மூவ் பிளாக்குக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா எனக்கு தெரிஞ்சு ஆனால் செக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா E7 வந்துடும் கிங், அந்த எந்த மாற்றமும் இல்லை. பட் அதுக்கப்புறம் இந்த டிஸ்கவரி செட்டப் பண்ணுறதுனால ஏதாவது யூஸ் இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா கிங்குக்கு மூவே கிடையாது. நைட்டை நான் எங்கே மூவ் பண்ண போகிறேன்றது தான் கேள்வி. நைட்டை மூவ் பண்ணுறதுனால எனக்கு பெருசாக மெட்டீரியல் கெயின் பண்ண முடியாது. கரெக்டுங்களா? குயினுக்கும் டிஸ்கவரி கொடுக்க முடியாது, ரூக்குக்கும் டிஸ்கவரி கொடுக்க முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், ஐ வில் கோ வித் பிஷப் டு G5. ஆனால் பிஷப் வந்து நைட்டோட சப்போர்ட்டில் இருக்குது. ஸோ அதை மறந்துடக்கூடாது. ஏன்னா நம்ம ஓவர்லோட் பண்ணி எதாவது பிரச்சனை மாட்டிக்கூடாது. பட் ஓகே, பான் இருக்குன்றதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெயிட், ஆக்சுவலாக மேட்டே பண்ணலாங்க. ஒரு பிஷப் E7 ஆடிட்டானா பிளண்டர் தான். இப்போ நான் நைட் செக்கு கொடுக்கலாம். ஐடியா என்ன அப்படின்னா, ஒரு வெட்டினார்னா ஃபோர்க் இருக்குது. வெட்டாமல் கிங்கை மூவ் பண்ணார்னா பிஷப் டேக்ஸ் F5, பான் டேக்ஸ் அண்ட் தென் பிஷப் H6 செக்மேட். முன்னாடி அந்த லைன் நான் வந்து கால்குலேட் பண்ணும்போது அந்த மூவ் நான் உங்கள்கிட்ட சொல்லலை. பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ஆக்சுவலாக பாசிபிள் தான். என்ன அப்படின்னா நைட் செக். ஸோ நைட் செக், பிஷப்பால் வெட்டினார்னா ஃபோர்க்கு, ஃப்ரீ ரூக் ஆக்சுவலாக. அண்ட் கிங்கை மூவ் பண்ணிட்டாரு அப்படின்னா நான் சொன்ன மாதிரி பிஷப் டேக்ஸ் F5. இது என்னன்னு தெரியல, ஸ்க்ரீன் ஃப்ளிக்கர் ஆகிட்டே இருக்குது ஒரு ரீசன்ட் டைம்ஸில். இது முன்னாடி ஆனதே கிடையாது. அது என்னென்னா ரெக்கார்டிங்லேயுமே ஆகுது. அது என்னோட இந்த ஸ்க்ரீனில் ஃப்ளிக்கர் ஆகுறது, ரெக்கார்டிங்லேயே ஆகுது. மேபி ஃபயர்ஃபாக்ஸ் எதாவது அப்டேட் பண்ணுமா தெரியல, பார்ப்போம். அது என்னன்னு சொல்லி நான் சரி பண்ண பார்க்குறேன். ஸோ அவர் வந்து இங்கே தேவையில்லாத பான் மூவ் பண்ணது, சென்டரை பிடிக்காமல் விட்டது, ஓகேங்களா, இந்த நைட்டை வச்சு டான்ஸ் ஆடினது. ஸோ இதெல்லாம் தான் இவருக்கு இப்போ வந்து பிரச்சனையாக மாறி இருக்குது. இந்த மாதிரி பண்ணவே தேவையில்லை, நம்ம பண்ணக்கூடாது. ஸோ சிம்பிள்
பிஷப் டேக்ஸ் F5. அவர் இதை புரிஞ்சுக்காம சிம்பிளாக பீஸை வெட்டினாரு அப்படின்னா தென் இஸ் கான். செக்மேட். பியூட்டிஃபுல் செக்மேட். ஐயோ ரொம்ப கண்ணடிக்குதுங்க ஸ்க்ரீனு. கொடுமையாக போச்சு. எந்த ஆப்பும் எதுவுமே பேக்ரவுண்டில் ரன் பண்ணலை. அப்படி இருந்து இந்த மாதிரி ஆகுது சிஸ்டம். எல்லாம் வேறு ப்ரௌசர் தான் யூஸ் பண்ணோம். பட் ஓகே, இப்போது எதுவும் பண்ண முடியாது. இந்த கேம் மூடிட்டோம், அப்புறம் பார்த்துக்கோம். எக்ஸ்ட்ரீம்லி சாரி, அது கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்கலாம் வீடியோ பார்க்கும்போது. மேபி அவர் திங்க் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம வந்து வெட்டணும் அப்படின்னா தேர் இஸ் திஸ் ப்ராப்ளம். பட் ஆனால் நமக்கு 2 பீஸ் கிடைக்கும் இந்த கேஸில். நான் ஆல்ரெடி பீஸை வெட்டிட்டோம். அவர் இங்கே வெட்டினார்னா திரும்ப நம்ம இங்கே வெட்டிட்டு செக்கு கொடுக்கலாம் ஆர் ஃபோர்க் பண்ணலாம். இப்போ எப்படினாலும் அந்த பீஸ் நம்ம எடுத்துருவோம். அப்போ ரூக் வந்து கம்ப்ளீட் ஃப்ரீ தானே. ஆனால் அவர் பிஷப்பை வெட்டிடுவார். அப்படிலாம் இன்னொன்று கூட பண்ணலாம் நம்ம. வாட் இ பிளண்டட். செக்மேட். யா, டே 9, ஃபர்ஸ்ட் கேம். ஸோ இந்த கேமை வந்து இப்போ குயிக்காக அனலைஸ் பண்ணிட்டு போயிடலாம் செல்ஃபாக. E4 A6. A6 வந்து ஐ வுட் சே ஃபைன் மூவ். எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். D4 ஆனதுக்கப்புறம் அவர் சென்டரை வந்து ஏதாவது பண்ணியிருக்கோம். E6 காட்டிலும் என்ன கேட்டிங்கன்னா D6 அல்லது ஈவன் D5 கூட நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான மூவ்னு நான் சொல்லுவேன். அல்லது D6 இஸ் வெரி நைஸ் மூவ் பிகாஸ் யூ கேன் ஆக்சுவலி டிரான்ஸ்போஸ் இன் டு பிரிக் ஆர் மாடர்ன். எக்ஸாம்பிள் இப்போ நான் நைட் F3 டெவலப் பண்ணுறேன் அப்படின்னா G6, தென் நைட் C3, பிஷப் G7. ஸோ இந்த மாதிரி ஆடலாம். ஸோ மாடர்ன் டிஃபென்ஸ் பார்த்தீங்கன்னா மாறிச்சு பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா முன்னே அவர் பண்ண தப்புகள் எதுவும் வராது. இதில் எல்லா பான் மூவுமே வந்து பார்த்திங்கன்னா டெவலப்பிங் மூவ். ஸோ இது எதுக்கு டெவலப்பிங் மூவ்னு சொல்கிறேன் அப்படின்னா ஃப்யூச்சரில் 1 கோல B5 வரலாம், பிஷப் வந்துட்டு இங்கே ப்ரெஷர் பண்ணும். ஸோ சேம் ஐடியா, ஓகேங்களா. ஸோ இது ஒரு லைன் அவர் ட்ரை பண்ணியிருக்கலாம். பட் B5 இஸ் டூ மச். ஸோ C4 என்னோட மிஸ்டேக். C4க்கு பதில் நான் வந்து நைட்டை டெவலப் பண்ணியிருக்கலாம் அல்லது பிஷப்பை டெவலப் பண்ணியிருக்கலாம். எஸ், ஏன்னா அவர் இங்கே பண்ணார் அப்படின்னா, ஏன்னா நம்ம நைட் C3 டெவலப் பண்ணக்கூடாதுன்னு நம்ம முடிவு பண்ணியிருந்தோம்னா B4 பிஷப் B7 த்ரெட் வரும். ஸோ அப்போ பிஷப் D3, லெட்ஸ் சே பிஷப் டு B7 அண்ட் தென் நைட் F3. வெரி நேச்சுரல் மூவ். அண்ட் தென் அவர் E6 ட்ரை பண்ணுவார். இது ஒரு சின்ன ட்ராப்பு. இது ஓவன்ஸ் டிஃபென்ஸில் வரும். நைட் C3க்கு பிஷப்பை வச்சு பின் பண்ணுவாங்க. ஸோ அதை நம்ம A3 கூட போட்டு வச்சுக்கலாம். ஸோ பொறுமையாக விளையாடலாம், நமக்கு ஒன்றும் பெரிய அர்ஜென்ட் கிடையாது. இப்போ நைட் F6 ஆடும்போது இப்போது அவர் விளையாடுறதுக்கு இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பாருங்களேன். இப்போ நான் கிக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க நைட் சென்ட்ரலைஸ்ட். ஸோ இதுதான் வந்து சில பான் மூவ்ஸ் டெவலப்பிங்க்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய பான் மூவ்ஸ் நம்ம பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வேரியேஷனில் அது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். எதனால் சென்டர் கண்ட்ரோல் பண்ணுங்க சொல்கிறாங்கன்ட்டு. இது வந்து ஒரு ஆப்வியஸான ஒரு கேம். சென்டர் கண்ட்ரோல் ஓப்பனிங்கில் விட்டோம் அப்படின்னா எவ்வளோ குயிக்காக கேம் வந்து தோக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிளாக கூட இந்த கேமை நம்ம வந்து வச்சுக்கலாம். அதனால் சென்டர் கண்ட்ரோல் பண்ணுங்கள், எதுவும் காமெடி பண்ணாதீங்க. ஸோ F3 on to B4, பிஷப் D3, E6. ஸோ இதுதான். ஸோ E6 காட்டிலும் எனக்கு தெரிஞ்சு அவர் மேபி ஈவன் D6 அண்ட் தென் ஃபாலோட் பை E5 நல்ல ஸ்ட்ராங்கான மூவாக இருந்திருக்கலாம். ஒன்ஸ் அகெயின் D6 வாட் இஸ் த ரீசன் கேட்டிங்கன்னா, அகெயின் நம்ம நைட்டு டெவலப் பண்ணும்போது E5 பான் வராது. அப்படியே வந்தாலும் ஒரு டைம் அவங்க வெட்ட முடியும். திரும்பி நம்ம வெட்டும்போது நம்ம பான் வந்து பார்த்திங்கன்னா வீக்காக வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் நைட் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு திரும்ப பானை டார்கெட் பண்ணலாம். ஸோ பிஷப் பான் டு D6 தான் எனக்கு தெரிஞ்சு இதில் பெஸ்ட்டு. நைட் E2, நைட் F6 அண்ட் தென் ஐ ஸ்டார்டட் கிக்கிங் த பீஸ். ஸோ இதுதான் சொன்னேன். இப்போ D6ல் பான் இருந்தது அப்படின்னா E5 வராது. அதே போல் இந்த பொசிஷனில் நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன், வேறு ஒரு மூவ் நான் கன்சிடர் பண்ணேன், ஞாபகம் இருக்குங்களா? என்ன மூவ் அப்படின்னா நைட் F6க்கு அப்புறம் நம்ம அடுத்த மூவில் விளையாடிக்கலாம், E5 அடுத்த மூவில் விளையாடிக்கலாம். இப்போ நம்ம கேன்சல் பண்ணிக்கலாமா அப்படின்றத பற்றி யோசனை பண்ணிட்டு இருந்தேன். அல்லது ஏதோ டெவலப்பிங் மூவ் பற்றி பேசியிருந்தேன், ஞாபகம் இல்லை. அப்படி பண்ணியிருந்தோம் அப்படின்னா D6 போட்டிருப்பாங்க. அப்போ நம்ம E5 எஃபெக்டிவாக இருக்காது. E5 DE அண்ட் தென் DE அண்ட் தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு பிஷப் லிபரேட் பண்ண சான்ஸ் இருக்குது. அண்ட் இன் தட் கேஸ் ஐ திங்க் நைட் H5 மேபி நல்ல மூவாக இருக்கலாம். ஐம் நாட் ஷுர். அதர்வைஸ் they can go to D7 at least, staying in the game, putting pressure on the pawn. I cannot play F4 because bishop is running G2. ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா அவர் எவ்வளோ மிஸ் பண்ணியிருக்காருன்றது புரியும் உங்களுக்கு. அதனால தான் நான் என்ன பண்ணேன், இமீடியட்டாக E5 போட்டேன். D6 இல்லாமல் நைட் F6 வைக்காதீங்க, இட் வில் பி கிக்ட். அண்ட் அதே போல் C4 இருக்கிறதுனால தான். அதர்வைஸ் C4 இல்லாமல் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், தென் நைட் டு D5 கம்ஃபர்டபுளாக நைட் சென்ட்ரலைஸ் பண்ணிப்பார்.
பட் தென் வி கேசல் பண்ணதுக்கப்புறம் G6 அண்ட் தென் நைட் டு D2. ஓகே, நைட் வந்து ட்ராப் ஆகிடக்கூடாதுன்றது ஓகே. அதே போல் இந்த ஒரு ஸ்கொயருக்கு வர்றது நினைக்கிறது நல்ல ஒரு ஐடியா. அண்ட் அதே போல் இங்கே ஒரு இன்ஸ்ட்ரக்டிவான ஒரு மொமெண்ட் என்ன அப்படின்னா, நமக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த நைட் வந்து நம்ம சென்ட்ரலைஸ் பண்ணது. இந்த நைட் சென்ட்ரலைஸ் பண்ணும்போது என்னாச்சு, சில ஐடியாஸ் நமக்கு கிடச்சிச்சு. இன்ஃபேக்ட் கேமை வின் பண்ணதே இந்த நைட்னால தான். ஸோ இப்போ இது ஆப்வியஸாக இந்த நைட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங். இப்போ இந்த பிஷப்பை கம்பேர் பண்ணும்போது நைட் ஸ்ட்ராங். எனக்கு கேட்டிங்கன்னா ஃபாலோ அப் நிறையா த்ரெட்ஸ் இருக்கிறதுனால இட்ஸ் பெஸ்ட் தே ஹேவ் டு கிவ் அப் த பிஷப் பேர் இமீடியட்லி. என்ன கேட்டிங்கன்னா நான் வந்து இப்போது பிஷப்பால் வெட்டுவேனா இல்லை பானால் வெட்டுவேனா கேட்டிங்கன்னா பானால் தான் வெட்டுவேன். ஏன்னா பிஷப்பை லிபரேட் பண்ணுறது ஈஸி, ஆனால் ரூக்கை லிபரேட் பண்ணுறது கஷ்டம். கரெக்டாக? அப்போ நம்ம பானால் வெட்டுறது தான் பெஸ்ட்டு. ஸோ தட் நம்ம F5 வந்து ஓப்பன் ஆகிடும். அதே போல் 2 விஷயம், பானால் வெட்டுறதுனால ஐ டேக் அவே தி ஸ்கொயர் ஃப்ரம் த நைட். ஸோ அதுதான் விஷயம். 2 விஷயம். 1 ரூக்கோட செமி ஓப்பன் ஃபைல் கிடச்சிருக்கு. அண்ட் பான் இங்கே இருக்கிறதுனால ஐ டுக் அவே த நைட் ஸ்கொயர். ஓகே, அஃப்கோர்ஸ் த நைட் கேன் கம் பேக் வித் பான் சப்போர்ட். பட் அவர் தெரியல எனக்கு அது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது. அண்ட் ஃபாலோ அப் வந்து நம்ம வி கேன் அட்வான்ஸ் அவர் பான் இன் த சென்டர். ஸோ அட்வான்ஸ் பண்ணோம் அப்படின்னா தென் ரொம்ப நல்ல பொசிஷன். அதுக்கு முன்னாடி கிங் H1 பிஷப் E3 குயின் D2ன்னு சொல்லி டெவலப்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம F5ல வந்து அட்டாக்கை ஜென்ரேட் பண்ணலாம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஐடியா. அப்போது நைட் இங்கே வந்தபோதே அவர் வெட்டி போட்டிருந்தாரு அப்படின்னா இந்த பிரச்சனையே கிடையாது. கரெக்டுங்களா? அவர் வெட்டாமல் நைட்டை சென்ட்ரலைஸ் பண்ண விட்டது தான் மிகப்பெரிய தவறு. அண்ட் தென் ஐ பிளேட் பிஷப் டு G5. அதாவது ஜஸ்ட் குயினை அட்டாக் பண்ணுறோம். கிங்குக்கு எஸ்கேப் ஸ்கோர் இல்லாமல் இருக்க தான் பிரச்சனை. சிம்பிளாக ஒரு பிஷப் E7 ஆடுறாரு. பட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு செக் இருக்குது. ஃபாலோ அப் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூக்கு அப்புறம் மேட் இருக்குன்றதை அவர் கேல்குலேட் பண்ணல. சிம்பிள் மேட் தான். நைட் F6 செக்கு. அப்போ இங்கேவே கேமை சேவ் பண்ணணும்னு நினச்சாருன்னா பிஷப் F6 அடிச்சிருக்கணும். நான் பிஷப் F6 அடித்து 4 பண்ணியிருப்பேன். ஸோ குயினை வந்து மூவ் பண்ணியிருப்பார். தென் ஐ வுட் ஹவ் கேப்சர் த ரூக் இன் த எண்டிங். கரெக்டுங்களா? ஸோ இதான் நடந்திருக்கும். ஸோ இப்படி போயிருப்பார். இப்படி போயிருந்தாலுமே ஒரு கம்ப்ளீட் ரூக் டவுன். ஸோ என்னோடய பிஷப்பை ட்ராப் பண்ணது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ லெட்ஸ் சே கிங் E7 டு ட்ராப் ஆர் அட்டாக் த ரூக் ஆர் த பிஷப். செக்கு கொடுத்துட்டு திரும்ப பின்னாடியே போப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்றலாம். அண்ட் தென் நம்ம லெட்ஸ் சே நான் இங்கே வெட்டுறேன்னு வச்சுக்கோங்க, வெட்டு. அண்ட் தென் குயின் டு D2 ஃபாலோட் பை செக் மேட் த்ரெட்ஸ். ஸோ இது வந்து பண்ணுறது தான். ஸோ விஷயம் என்ன அப்படின்னா அது பண்ணாலுமே மேட் ஆகிடும். அப்போ இந்த பொசிஷனை அலோவே பண்ணிடக்கூடாது. அப்போ இந்த ஃபஸ்ட் பிளேஸ் நம்ம வந்து என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா யூ ஷுட் ஹவ் கேப்சர் த நைட் விச் இஸ் சென்ட்ரலைஸ்ட். அதனால தான் இந்த த்ரெட்ஸ்லாம் வருது. இப்போ இந்த த்ரெட்ஸ் வந்து அவர் லெவலில் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயமாக புரிஞ்சுக்கலாம் எதுக்காக இந்த நைட் இங்கே வருது. ஸோ யோசிச்சு பாருங்கள், உங்கள் ஆப்போனண்ட்டு உங்கள் கேம்பை நிறையா கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு நைட்டை கொண்டு வந்து சென்டரில் வச்சுருக்காரு. அப்போ அதை நம்ம அப்படியே இக்னோர் பண்ண முடியாது இல்லையா? இந்த லாஜிக் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். உங்கள் கேம்லேயும் இதே தான். ஸோ ஐ திங்க் பிஷப் E7 அதுக்கப்புறம் நம்ம பிளான் படி ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டோம். ஸோ கிங் F8 அண்ட் இங்கேயுமே அவர் வந்து மேட்டை வந்து தடுக்கணும் அப்படின்னா ஈ ஷுட் கேப்சர் ஹியர். நான் இதான் திரும்ப கேல்குலேட் பண்ணிகிட்டு இருந்தேன். மேட்டை பார்த்துருந்தாரு அப்படின்னா பிஷப் F6 அடிச்சிருப்பார். அப்போ குயின் 4க்கு இங்கே இந்த மாதிரி மூவ் பண்ணியிருப்பார். ஸோ இப்போ உங்களுக்கு ரூக்கு வேணுன்னா வெட்டலாம். அதர்வைஸ் யூ கேன் ஈவன் செட் அப் திஸ் குயின் டு D2 மேட் வராது. ஏன்னா ரூக் G8 வந்துடும். குயின் செக் இங்கே தென் ஒன்றும் பண்ண முடியாது. இட்ஸ் பெஸ்ட் ஐ திங்க் ரூக்கை கேப்சர் பண்ணணும். நம்ம பிஷப்பை வெட்டுவாங்க. உங்களுக்கு பிஷப் தேவைப்பட்டுச்சுன்னா பண்ணலாம். பட் இட்ஸ் கம்ப்ளீட் ரூக் அப். நீங்கள் ஒரு ஃப்ரீ ரூக் அது உங்கள் சாய்ஸ் தான். அல்லது பிஷப் E4வும் விளையாடலாம், உங்கள் சாய்ஸ். ஏன்னா ஒரு பீஸ் ஆல்ரெடி அப்பு. இதுவுமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு சாய்ஸ் தான். ஏன் இந்த பிஷப் நான் கொடுக்கல அப்படின்னு நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா சம் கேசஸில் பிஷப் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ நம்ம ஏதாவது மேட் த்ரெட்ஸ் வந்து பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ப்ளஸ் இந்த ஃபைல் வந்து நமக்கு செமி ஓப்பன் ஃபைல். எனி டைம் வந்து பார்த்திங்கன்னா F7ல் ஏதாவது பண்ணலாம். ஸோ அதுதான் விஷயம். இன்ஃபேக்ட் இப்போ பாருங்களேன், லெட்ஸே இப்போ ரூக் அட்டாக்ல இருக்குது, மூவ் பண்ணுறாங்க. நான் குயின் D2 ஆடுறேன். செக்கு வரப்போகுது. அது ஏன்னா அந்த லெவலில் பார்க்குறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. சப்போஸ் பார்த்துட்டாங்கன்னா கிங்கை மூவ் பண்ணுவாங்க. அண்ட் தென் குயின் டு H6. ஸோ இப்போ குயின் H6 வந்து வந்திருக்கேன். ஸோ குயின் H6க்கு இப்போ த்ரெட் என்னென்னா இந்த பானை வெட்ட போகிறோம். அதை தடுக்கவே முடியாது. ஸோ ஆப்வியஸ்லி வெட்டினதுக்கப்புறம் ரூக்கு த்ரெட்டில் இருக்கும். லெட்ஸே அவரோட லெவலுக்கு அதை பார்க்க மாட்டார் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா மேபி அவர் ஒரு டெவலப்பிங் மூவ் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. ஃபைனலி லெட்ஸே ஹி டெவலப்ஸ் த நைட், தென் ஐ டேக் அண்ட் அதுக்கப்புறம் ரூக் F8 ஆடுவார். ஓகேவா? ஸோ ரூக் F8 அண்ட் தென் இங்கே சில பேட்டர்ன்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு பான் D5 போடலாம்.
அண்ட் தென் அவர் வெட்டினாரு அப்படின்னா தென் ஐ வில் ஜஸ்ட் டேக் பேக். அதுக்கப்புறம் இங்கே என்ன பேட்டர்ன் அப்படின்னா, இப்போ நைட்டை மூவ் பண்ணி ஆகணும். ஸோ நைட் E7 போவாங்களா இல்லை எங்கே போவாங்க அப்படிங்கிறது நமக்கு கிளியராக தெரியாது. ஜஸ்ட் அசம்ஷன் தான். ஸோ மேபி நைட் E7 மேபி a குட் மூவ் பிகாஸ் ஏன்னா நைட் E7 G6யும் வந்து கார்ட் பண்ணுது. நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, என்ன பேட்டர்ன் அப்படின்னா, நைட் F4 ஃபாலோட் பை நைட் டேக்ஸ் அண்ட் தென் பான் டேக்ஸ் குயின் E7 செக் மேட். ஸோ இதுவுமே நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்னு நான் யோசனை பண்ணேன் இந்த பொசிஷனில். ஸோ எப்படி பார்த்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இது எல்லாத்துக்கும் காரணம் ரொம்ப சிம்பிளாக கேட்டிங்க அப்படின்னா 4 ஓப்பனிங் பிரின்சிபல் அவர் ஃபாலோ பண்ணாமல் விட்டது தான். நம்பர் 1 சென்டர் கண்ட்ரோல், நம்பர் 2 மைனர் பீஸ் டெவலப்மெண்ட், நம்பர் 3 கிங் சேஃப்டி, அதாவது கேசல் பண்ணுங்கள். இது 12-10 மூவ்க்குள்ளே நீங்கள் பண்ணுறது பெஸ்ட்டு. நம்பர் 4 கனெக்ட் யுவர் ரூக்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் நம்மளுடைய ஃபினிஷிங் பொசிஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஐ வாஸ் அபவுட் டு கனெக்ட் மை ரூக் இன் 1 மூவ். அதுவுமே பார்த்தீங்கன்னா இவ்வளோ அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே நமக்கு வந்து இவ்வளோ டெவலப்பிங் ஐடியாஸ் நான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ ஜஸ்ட்டு 2-3 விஷயமே உங்களை 1500 கிட்ட கொண்டு வரதுக்கு வாய்ப்பு என்ன அப்படின்னா, டாக்டிஸ் நீங்கள் உங்கள் லெவலில் பண்ணுங்கள் வேகமாக. 2வது ஜஸ்ட்டு பிரின்சிபல்ஸ் தாங்க. ஓப்பனிங் பிரின்சிபல்ஸ் அண்ட் ஸ்மால் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து இந்த மாதிரி நீங்கள் யோசனை பண்ணீங்க அப்படின்னால உங்களை கட்டாயமாக நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இந்த 1000 ELO அப்படிங்கிறத பிரேக் பண்ணிடலாம். அண்ட் இன்ஃபேக்ட் யூ கேன் ஈஸிலி கிராஸ் 1200 ஆர் 400. ஏன்னா இந்த ப்ராக்கெட்டில் 1000லேருந்து 1500க்குள்ளே என்ன மாதிரி பிளேயர்ஸ் இருக்காங்கன்றது நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. ஸோ பார்ப்போம் நம்ம. ஸோ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ யா, டே 10ல் மீட் பண்ணுவோம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் டில் த எண்ட். அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது 1000 ELO கிராஸ் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த சீரிஸை அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஸோ இதே போல் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவில் திரும்ப பார்க்கலாம். ஸோ யா, see you. Bye.